கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் இந்த மெசேஜ் 286வது முறையாக யூடியூபின் வழியாய் செய்தியளிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாக ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த செய்தி, இந்த உலகத்தை யார் ராஜ்யம் செய்கிறது என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பரிசுத்த ஆவியனுடைய வார்த்தையை அவர் பேசுவதை நாம் கேட்கப் போகிறோம். ஹல்லேலூயா. ஆகவே தயவு செய்து கூர்ந்து கவனிங்கள், முழுமையாய் பாருங்கள், அநேக கிறிஸ்துவ நண்பர்களுக்கு அனுப்புங்கள். இந்த செய்தியானது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே. ஹல்லேலூயா. ஆகவே அநேக கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள், தமிழ் கிறிஸ்தவர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் தயவு செய்து முழுமையாய் பாருங்கள். கர்த்தர் உங்களை வார்த்தையின் மூலம் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆகவே இந்த செய்தியை நன்றாக கவனிங்கள். இந்த செய்தி, இந்த உலகத்தை யார் ராஜ்யம் செய்கிறது என்பதை குறித்து நாம் வேதத்தின் வழியாய் பார்க்க போகிறோம். நாம் செய்திக்கு கடந்து செல்வோம். ஆகவே முழுமையாய் நீங்கள் பாருங்கள். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. பேசுகிற அடியனையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. நீங்கள் வேதத்தை லூக்கா எழுதின புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 5லிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நம்ம சுருக்கமாக நாம் பார்ப்போம். அல்லேலூயா. ஏன்னா அதிகமாக பார்க்க முடியாது. என்னுடைய மொபைலில் 33 நிமிஷத்துக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக கட்டடம் கொஞ்சம் ரிப்பேரில் இருக்குது. ஆகவே சுருக்கமான செய்திகளை நான் உங்களிடத்தில் பேச ஆசைப்படுகிறேன். லூக்கா 4ஆம் அதிகாரம் 5லிருந்து 8 வரைக்கும். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரே நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனிங்கள். தேவன் சிருஷ்டித்த இந்த உலகத்தை, இந்த மகிமையை அவன் தேவனுக்கே தருகிறேன் என்று பிசாசு கூறுகிறான். அல்லேலூயா. உயர்ந்த மலை மேலே இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய்விட்டான். இயேசுநாதர் 40 நாள் இரவும் பகலும் உபவாசம் இருந்த பிற்பாடு சோதனைக்காரன் சாத்தான் வந்து இயேசுவை சோதிக்கிறான். சோதிக்கிற பொழுது இயேசுவை உயர்ந்த மலை மேலே போய் கொண்டு போய்விட்டு இந்த உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் காண்பித்து, உலகத்தினுடைய மகிமையை காண்பித்து, இவைகள் எனக்கு இஷ்டமானவர்களுக்கு, அல்லேலூயா, இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். இவைகள் எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். அல்லேலூயா. நீர் என்னை பணிந்து கொண்டால், இந்த சாத்தானுக்கு அதுதான் தேவை. சாத்தானே பரலோகத்துல தேவனுடைய போஸ்டிங்கை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுக்கு ஈக்குவலா இருக்க வேண்டும், எல்லா தேவதூதர்களும் இவனை ஆராதிக்க வேண்டும் என்ற சிந்தனை அவனுக்குள் இருந்தது. தேவன் உதைச்சி தள்ளிட்டார் கீழே. அல்லேலூயா. இப்ப இந்த பூமியில வந்த பிற்பாடு அதையே தான் அவன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான். ஆனா அதுதான் நடந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கு அதுதான் நடந்து இருக்குது. சாத்தானை தான் நீங்க நிறைய பேர் ஆராதிக்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இயேசுநாதர்கிட்டே சொல்றான், அந்த தேவன்கிட்டயே சொல்றான், என்னன்னு, நீர் என்னை பணிந்து கொண்டால் இவைகளை உனக்கு தருகிறேன் அப்படின்னு, நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். உடனே இயேசுநாதர் ஒரு பதில் சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க. இயேசு என்ன சொல்றாரு பதில்? இயேசு அவருக்கு பிரதி உத்தரமாக இப்போ இயேசுநாதர் சொல்றாரு சாத்தானை பார்த்து, சாத்தானே நீ பொய் பேசுகிறாய் என்று சொல்லல. என்ன பொய் பேசுகிறாய் என்று சொல்லல? இவன் என்ன சொன்னா இயேசுநாதர்கிட்ட? உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் காண்பித்து இவர்கள் மகிமை உனக்கு தருவேன். அப்போ இந்த உலகங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் பைபிள்ல. இந்த உலகத்தின் சகல எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த உலகம் சாத்தானுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. சாத்தானுக்கு யார் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆதாம் ஏவாள் சாத்தானுக்கு கொடுத்துட்டாங்க. தேவன் ஆதாம் ஏவாளை கொடுத்தாரு, இந்த ஆதாம் ஏவாள் சாத்தானுக்கு கொடுத்துட்டாங்க. நயவஞ்சகமான வார்த்தைகளை பேசி சாத்தான் கைப்பற்றி விட்டான் அந்த உலகத்தை. ஆகவே தான் என்ன சொல்றான்னு கேட்டாக்கா, இஷ்டமானவனுக்கு இவைகளை நான் கொடுக்கிறேன். ஆகவே இந்த மகிமையும் இந்த உலகத்தையும் உமக்கே தருகிறேன். என் காலில் நீ விழுந்துட்டினாக்கா நான் உனக்கே கொடுத்துடுறேன்.
என்னை பணிந்து கொண்டால், நீ என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, சாத்தானே நீ பொய் பேசுகிறாய் என்று இயேசுநாதர் பார்த்து சொல்லல. அப்படி ஹல்லேலூயா. அதற்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஹல்லேலூயா. அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்து, அருமையான தேவனுடைய வெளியேற பெற்ற பிள்ளைகளே, உலகத்தின் சகல ராஜ்யங்களும் ஒரே நிமிஷத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு சாத்தான் காண்பிக்கின்றான். இந்த உலகத்தின் மகிமையை காண்பிக்கின்றான். இந்த உலகத்தின் சகலத்தை ராஜ்யங்களை காண்பிக்கின்றான். இவைகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இஷ்டமானவனுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சாத்தான் பேசுகிறான். ஹல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்தை சாத்தான் ராஜ்யம் கொண்டிருக்கிறான். அமெரிக்கா நாட்டை சாத்தான் ராஜ்யம் செய்கிறான். இந்த பிரான்ஸ் நாட்டை சாத்தான் ராஜ்யம் செய்கிறான். ஆஸ்திரேலியா நாட்டை சாத்தான் ராஜ்யம் செய்கிறான். ஹல்லேலூயா. இத்தாலி சாத்தான் ராஜ்யம் செய்கிறான். ரோம் சாத்தான் ராஜ்யம் செய்கிறான். போப்பாண்டவரை சாத்தான் ராஜ்யம் செய்கிறான். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற சகல நாட்டையும், இந்தியாவை சாத்தான் ராஜ்யம் செய்கிறான். அருமையான தேவனுடைய வெளியேறப்பட்ட கிறிஸ்துவ நண்பர்களே, கிறிஸ்துவ மனவாட்டிகளே, போதகர்களே, இந்தியாவை சாத்தான் ராஜ்யம் செய்கிறான். இந்த உலகத்தையே சாத்தான் ராஜ்யம் செய்கிறான். இந்த உலகம் அவன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தை சாத்தான் ராஜ்யம் செய்து கொண்டு வருகிறான். சபையை சாத்தான் ராஜ்யம் செய்கின்றான். உலகத்தை தான் ராஜ்யம் செய்கிறான் பார்த்தாக்கா, இன்னைக்கு கிறிஸ்துவ சபையையும் அவன்தான் ராஜ்யம் செய்து கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. ஆகவே அவன் கூறுகிறான் இயேசுநாதர்கிட்ட, இந்த உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் காண்பித்து மகிமையை காண்பிக்கின்றான். இவைகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் கொடுப்பேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த சாத்தான் இருக்கிறானே, அவர் யாருக்கு இஷ்டமா இருக்குதோ அந்த ராஜ்யங்களை அவன் கொடுத்துருவான். ஹல்லேலூயா. சாத்தான் அதுதான் சொல்றாரு. ஆண்டவர் பார்த்து, பிசாசே நீ பொய் பேசுகிறாய் என்று சொல்லவில்லை. பதில் ஆண்டவர் அது சொல்லல. எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை என்ன சொல்றாருன்னா, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு. எவ்வளவு அழகான ஒரு மறைப்பொருள் வார்த்தை பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தரை சாத்தானே நீ என்னை பணிந்து கொண்டு அப்படின்னு சொல்லல. ஏன்னா இவர் யார்? இவர் தான் கர்த்தர். லூக்கா எழுதின புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் பாருங்கள், இன்று கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிறந்திருக்கிறது யாரு? கர்த்தர். சாத்தானோடு பேசுகிறவர் யாரு? கர்த்தர். சாத்தான்கிட்ட போயிட்டு நீ என்னை பணிந்து கொண்டால் அப்படி சொல்லல. உன் தேவனாகிய கர்த்தர். சாத்தானுடைய தேவனாகிய கர்த்தர் தான் இரவும் பகலும் பாஸ்டிங் இருந்து இங்க உபவாசத்துல வெளியே வந்த பிற்பாடு கர்த்தரையே சோதிக்கிறான் சாத்தான். கர்த்தரையே சோதிக்கிறான் சாத்தான். ஆக உங்களை எல்லாம் சோதிக்க மாட்டானா? கர்த்தரையே சோதிக்க வந்திருக்கிறான்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்துவ பிள்ளைகளை சோதிக்க மாட்டானா? சற்று சிந்தித்து பாருங்கள். என்கிட்டலாம் சாத்தான் வர முடியாதுங்க, நான் யார் தெரியுமா, இயேசுவின் ரத்தம் என் மேல இருக்குது, சாத்தான் வரவே முடியாது சொல்லுவான். சாத்தான் அவங்க கூட தான் இருந்துப்பான். ஆம்பிரியமானவர்களே, சாத்தான் உங்ககிட்ட தான் இருக்கிறான், வேற எங்கேயுமே இல்லை. சாத்தான் உனக்குள்ளதான் இருக்கிறான். ஹல்லேலூயா. என்கிட்ட சாத்தான் இல்லை நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த உலகத்தை ஏன்னா நான் சொல்லுங்க, வேதத்திலேயே இருக்கிறது. பாவம் ரோமர்ல வாசித்து பாருங்க, பாவம் உனக்குள் இருக்கிறதாம். பாவம் ரோமர் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள், பாவம் உனக்குள்ளவே இருக்கிறது. ஆகவே இந்த பாவம் என்பது அவிவிசுவாசம். நான் நிறைய வீடியோல பேசியிருக்கிறேன். பாவம் என்பது அவிவிசுவாசம். பாவம்னா யாரா? அவன் தான் சாத்தான். அப்ப அந்த சாத்தான் உனக்குள்ளவே இருக்கிறான். ஆக கர்த்தரையே சொல்றான். கர்த்தர் சாத்தானை சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லுகிறான், என்னனே நீ என்னை பணிந்து கொண்டால் இந்த உலகத்தின் ராஜ்யங்களை, இந்த உலகத்தின் மகிமையை உமக்கு நான் தருவேன். இவைகள் என் கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் கொடுப்பேன். ஆகவே இந்த உலகத்தை, இந்தியாவை, அமெரிக்காவை, எல்லா நாட்டையும் ராஜ்யம் செய்கிறது யாருன்னு சொன்னா சாத்தான் ராஜ்யம் செய்கிறான். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தெருவையும்,
ஒவ்வொரு கிராமத்தையும் சாத்தான் ராஜ்யம் செய்கிறான். இந்த உலகத்திலே சாத்தான் ராஜ்யம் செய்து கொண்டு வருகிறான் என்று பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. இயேசுநாதர்கிட்டயே போய் சொல்றான். அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்திலே நீங்களாம் என்ன பண்றீங்கன்னு கேட்டாக்கா, ஒரு பைபிள் எடுத்துக்கின்னு இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ குறித்து பிரசங்கம் பண்றீங்க. கிராமத்துலயும் இல்ல பட்டணத்துலயும் பிரசங்கம் பண்றாங்க. சாத்தான் சும்மா இருப்பானா? கடந்த வருஷத்துல நீங்கள் அநேக வீடியோக்களை பார்க்கலாம். சாத்தான் என்ன செய்தான்? ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் பயங்கரமா கொலை செய்தான், சித்திரவதைப்படுத்தினான், பயங்கரமான காரியங்களை செய்தான் சாத்தான். ஆனா அவனால ஒண்ணுமே அந்த அந்த புறஜாதி மக்களை கவர்மெண்ட் ஒண்ணுமே செய்யல. இந்தியாவில் மணிப்பூர்ல எடுத்துக்கோ, இன்னும் எத்தனையோ கிராமத்துல எடுத்துக்கோ, மதுரையில் எடுத்துக்கோ, எத்தனையோ சர்ச்சைகள் இடிச்சான் சாத்தான். எப்படி இடிச்சான்? ஏன் இடிச்சான்? அவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. மிக ஜாக்கிரதையாய் கிராமத்திலையும் பட்டணத்திலையும் ஊழியம் செய்யணும். இது என்னுடைய ஊரு, என்னுடைய வில்லேஜ், என்னுடைய பட்டணம், இங்குள்ள மக்கள் என்னுடைய மக்கள் என்று நீங்கள் தைரியமாய் போய் பேசலாம். அப்படியே சாத்தான் பார்த்தானாக்கா உங்களை உள்டாவாக்கிடுவான். இல்ல சாத்தானே பார்த்தானாக்கா பிரசங்கம் பண்றது நம்பாளுப்பா, அவனை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. அவனை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யாரும் அவங்ககிட்ட போகக்கூடாது. அவன் நம்ம பையன் பேசிட்டோம் அப்படின்னு கம்முன்னு இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீ சாத்தானுடைய ஆளா இருக்கிறான் தான் பிசாசு கம்முன்னு இருக்கிறான். ஹல்லேலூயா. இயேசுநாதர்கிட்டே வந்தான் சாத்தான். சத்தியத்தை சத்தியமா போதிக்க நான் போறேன் அப்படி துணிஞ்சு இன்னைக்கு நிறைய பேர் இந்த கிராமத்துலயும் பட்டணத்துலயும் போறாங்க, ஜெபம் பண்ணிட்டு போறாங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய அழைப்பு இல்லாம, தேவனுடைய முன்குறிப்புகள் இல்லாம, தேவனுடைய தெரிந்து கொள்ளப்படாத இல்லாம நீங்களாம் இன்னைக்கு போய் கிராமத்துல போய் ஊழியம் செஞ்சீங்கன்னாக்கா சாத்தான் அவங்களை ஈஸியா அடிச்சிருவோம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த உலகம் ராஜ்யத்தை செய்து கொண்டு வருகிறது சாத்தான் என்று சாத்தானே சொல்றான். இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் என்னுடையவைகள் என்று அவன் கூறுகிறான். அல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்தை இந்த இந்தியாவை, உலகத்தில் இருக்கிற சகல நாடுகளையும் ராஜ்யம் செய்து கொண்டு வருகிறது. இந்நாள் வரைக்கும் யார் என்று பார்க்க போனால் சாத்தான் தான் இன்றைக்கு உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஆட்சி புரிந்து கொண்டு வருகிறான். அல்லேலூயா. தேவனுடைய வெளியேற பெற்ற பிள்ளைகளே, மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே அவன் சொன்ன பாருங்க, எனக்கு இஷ்டமானவர்களுக்கு நான் இந்த ராஜ்யங்களை நான் கொடுப்பேன். அல்லேலூயா. அவனுக்கு இஷ்டமானவர்களுக்கு தான். அப்ப இந்த உலகத்தை ஒவ்வொரு நாட்டையும் ராஜ்யம் செய்து கொண்டு வருகிறவன் யார் என்று பார்க்க போனால் சாத்தானுடைய பிள்ளைகள். எனக்கு இஷ்டமானவனுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுப்பேன். சரி, வேதத்திலிருந்து ஒன்றை நான் பார்க்க போகிறேன், உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். நீங்கள் பாருங்கள், மார்க்கு 6ஆம் அதிகாரம் 22-23 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஏரோதியாளின் குமாரத்தி சபை நடுவே வந்து நடனம் பண்ணி ஏரோதுவையும் அவனோடு கூட பந்தியிருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினாள். அப்பொழுது ராஜா சிறு பெண்ணை நோக்கி, உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள், அதை உனக்கு தருவேன் என்றான். அது சொன்னதும் அல்லாமல், நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அதை என் ராஜ்யத்தில், ஹல்லேலூயா, நீ எதை கேட்டாலும், சொன்னாரு, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்கிறீர்களோ நான் உங்களுக்கு தருகிறேன் என்று இயேசு பிரபு சொல்றாரு. இங்க ஏரோது ராஜா சொல்றாரு. ஹல்லேலூயா. ஏரோது ராஜா தன் சகோதரன் பிலிப்புடைய மனைவியை வச்சுன்னு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஏரோதியாளின் குமாரத்தி நடனம் ஆடுறா. அந்த நடனத்தை பார்த்து மயங்கி, ஹல்லேலூயா, போதையில எல்லா விருந்து பண்ணுகிற அந்த இடத்துல அவர் சொல்றாரு, என் ராஜ்யத்தில் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டான். ஹல்லேலூயா. என் ராஜ்யத்தை பாதியானாலும் அதை நான் உனக்கு தருவேன். நான் ஒன்று எழுதி வைத்திருக்கிறேன், உங்களிடத்தில் வாசிக்க ஆசைப்படுகிறேன், கேளுங்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லட்டும். ஏரோதியாள் என்று அழைக்கப்பட்ட ஒரு தாய் இருந்தாள். அவள் தன்னுடைய குமாரத்திக்கு தாளத்துக்கு ஏற்றவாறு காலடி போட்டு கொலுசுகளை போட்டு ஆடும் நடனத்தை கற்றுக்கொண்டாள். அவள் புகழ்பெற்றவளாய் இருக்க வேண்டும் என்று அவள் விரும்பினாள். அவள் ராஜாவுக்கு முன்பாக நடனமாடி யோவான்ஸ்தானின் தலையை கேட்டாள். நடனமாடிய இந்த பெண்
ஏரோதியாளின் குமாரத்தி ஏரோதுக்கு முன்பாக நடனம் ஆடினாள். அவளுடைய சந்ததிகளில் 70 பேரும் அவர்கள் விபச்சாரிகளாகவோ அல்லது தூக்கு மேடையிலோ மரித்து போனார்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய விலையேற பெற்ற பிள்ளைகளே, இந்த ஏரோது ராஜா அவன் சொல்றான், இந்த என்னுடைய ராஜ்யத்தை பாதி உனக்கு நான் கொடுக்கிறேன், உனக்கு என்ன வேணும்? அல்லேலூயா. பாருங்கள், தயவு செஞ்சு பாருங்கள். இந்த உலகத்தின் இந்த ராஜ்யத்தை நான் ஆட்சி செய்து வருகிற என்னுடைய ராஜ்யத்தை பாதி வேணால உனக்கு நான் கொடுக்கிறேன். அப்ப இந்த ஏரோது யாருன்னு கேட்டாக்கா, சாத்தானுடைய பிள்ளையா இருக்கிறான் அவன். அல்லேலூயா. சாத்தானுடைய பிள்ளையா இருக்கிறான். ஆனா இருந்தாலும் கூட அவன் தீர்க்கதரிசியை விசுவாசிக்கிறவன், தீர்க்கதரிசி மேல ஒரு பயம் இருக்கிறவன், தீர்க்கதரிசியை யோவான் ஸ்நானனை நம்புகிறவனாய் அவன் காணப்பட்டான். அல்லேலூயா. ஆனால் அவன் யார் என்றால், சாத்தானுடைய மகனாய், சாத்தானுடைய ராஜாவாய் அவன் இந்த பூமியிலே வசித்து கொண்டு வந்தான். அல்லேலூயா. பாவத்திலே நிரம்பி இருந்தான் அந்த ராஜா, ஏரோது ராஜா. ஆனால் அவன் சொல்ற வார்த்தையை பார்த்தீங்களா, பாதி என்னுடைய ராஜ்யத்தை பாதி வரை உனக்கு நான் கொடுக்கிறேன், என்ன வேணும் கேளு சொல்லு என்று ஆணையிடுகிறான். இந்த ஏரோது ராஜாவை போலதான் இன்றைய உலகத்திலே அந்தந்த நாட்டிலே ஆட்சி செய்து கொண்டு வருகிற ஒவ்வொருவரும். அல்லேலூயா. அந்த இயேசுவோடு பேசினானே சாத்தான், அந்த சாத்தானுடைய பிள்ளைகள் அவர்கள். அல்லேலூயா. ஆகவே தான் இன்றைய காலத்திலே அந்தந்த நாட்டிலே சண்டை சச்சரவு, கிறிஸ்தவர்களை கொலை செய்வதும், கிறிஸ்தவர்களை அடிப்பதும், கிறிஸ்தவர்களை மிரட்டுவதுமா இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த உலகத்தை ராஜ்யத்தை புரிந்து கொண்டு வருகிறவன் சாத்தான் என்று அவனே கூறுகிறான். அல்லேலூயா. எப்படி இருக்க வேண்டும் கிறிஸ்தவர்களே? மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதை காட்டிலும் மிக பயங்கரமா வரும். அல்லேலூயா. நான் என் சொந்த ஊர், நான் கிராமத்துல என் சொந்த இடத்துல போய் நான் ஊழியம் செய்யறேன் அப்படின்னு இனி வரும் காலத்துல செஞ்சீனாக்கா உன் சொந்த ஊருக்காரனே வந்து உன்னை உதைப்பான். அந்த மாதிரி சூழ்நிலைகள் கொண்டு வரும். நிச்சயமா சாத்தான் கொண்டு வருவான். ஏன்னா இந்த உலகம் அவன் கையில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. அந்த ஏரோதியாளின் மகள் தன் அழகை ராஜாவுக்கு முன்பாக காண்பித்து, தன் நடனத்தை ராஜாவுக்கு முன்பாக காண்பித்து என்ன செய்தாள்? அவள் தன் தாயினிடத்தில் போய் கேட்கும் பொழுது, யோவான் ஸ்நானனின் தலையை போய் கேள். அல்லேலூயா. யாருடைய தலைய? யோவான் ஸ்நானனின் தலையை போய் கேள்னு சாத்தான் சொல்றான். அந்த தாய் சொல்லல, நடன தாய் சொல்லல, சாத்தான் சொல்றான், யோவான் ஸ்நானனின் தலையை போய் கேள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, யோவான் ஸ்நானன் தீர்க்கதரிசி, மிகப்பெரிய தீர்க்கதரிசி, கிறிஸ்துவுக்காக தன் தலையே கொடுத்தான். அல்லேலூயா. இன்றைய காலத்திலும் உண்மையான ஊழியர்கள் இருப்பார்கள் சொன்னால், இயேசுவுக்காக நம்முடைய கிறிஸ்துவுக்காக நம்முடைய தலை மாற்றம்ல நம்முடைய உயிரியே தியாகமாய் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நான் அநேக வீடியோகளை பார்த்திருக்கிறேன். அநேக ஒரு சில இடங்கள்ல போயிட்டு ஊழியக்காரங்க போய் பிரசங்கம் பண்ணும் போது புறஜாதி மக்கள் அவளை போய் அடிச்சு துன்புறுத்தி என் புறஜாதியுடைய நாமத்தை சொல்லிட்டு மேலே பட்டையை போட்டு கொட்டையை போட்டு என்னென்னமோ போட்டு அவங்களை அப்படியே அவங்க பக்கம் திசை திருப்பி அந்த சாமியை ஆராதிக்க முடியாது சொல்லும்படியாக அவர் வைத்திருக்கிற வீடியோக்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். இல்லையா? எப்படி கோழையான ஊழியர்களை பாருங்கள் தயவு செய்து. ஆனால் யோவான் ஸ்நானன் கிறிஸ்துவுக்காக தலையை கொடுத்தான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஊழியர்களாய் இன்றைய காலத்தில் இருக்கணும். ஏதோ சும்மா வீட்டில் உட்காந்து ஊழியம் செய்கிறேன், வில்லேஜில் போய் உட்காந்து ஊழியம் செய்கிறேன், ஏதோ புக்கு சொசைட்டியில் நான் ஊழியம் செய்கிறேன், அப்படி இல்லை. கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனையே கொடுக்கக்கூடிய வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் கிறிஸ்துவ நண்பர்களே. அல்லேலூயா. இங்கே பாருங்கள், யோபு சொல்றாரு. என்ன சொல்றார்? யோபு 9:24 சொல்லப்படுது, உலகம் துர்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகம் துர்மார்க்கருடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, விடப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், இந்த உலகத்தை ராஜ்யங்களை புரிந்து கொண்டு வருகிறவன், செயல்பட்டு கொண்டு வருகிறவன் சாத்தானா இருக்கிறான். அல்லேலூயா. இந்த உலகத்தை ராஜ்யங்களை ஆட்சி செய்து கொண்டு வருகிறவன் சாத்தானா இருக்கிறான். யோபு சொல்றார் மிக அற்புதமாக 9:24, இந்த உலகம் துர்மார்க்கர் கையிலே விடப்பட்டிருக்கிறது. ஆக துர்மார்க்கன் கையிலே இந்த உலகத்தை
கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னால், உலகத்தில் இருக்கிற நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், தேவனுக்கென்று பரிசுத்தமாய் ஊழியம் செய்து கொண்டு வருகிற சகோதரர்கள் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் சற்று சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. உண்மையான கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பார் என்று சொன்னால், இன்னைக்கெல்லாம் நிறைய பேரு ஊழியம் செய்யற பேர்ல விளம்பரம் செய்கிற விசுவாசிகளா தான் அதிகமா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிராமத்துல போய் ஊழியம் செய்யறான்னு சொன்னாக்கா, ஒரு சகோதரன் ஊழியம் செய்யறான்னு சொன்னாக்கா, அந்த சகோதரன் தனியா வீடியோ எடுத்து இன்னைக்கு யூடியூப்ல அனுப்புறது, நண்பர்களுக்கு அனுப்புறது. அருமையான தேவனுடைய சகோதரர்களே, நீ செய்கிற ஊழியம் கிறிஸ்து இயேசு மட்டும் பார்த்தால் போதும். அநேகர் நீ போய் கிராமத்தில் போய் ஊழியம் செய்த வீடியோ எடுத்து அநேகருக்கு அனுப்புறது, அதெல்லாம் 10 பைசாக பிரயோஜனம் இல்லை. நண்பர்களே, சற்று புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து நீங்கள் செய்கிற ஊழியம் கிறிஸ்து இயேசு மட்டும் பார்த்தால் போதும். நீங்கள் செய்கிற கிறிஸ்துவுடைய பணியை தேவன் மட்டும் பார்த்தால் போதும். மற்ற மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்ற அவசியம் உங்களுக்கு இல்லை. அப்படி நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னால் சாத்தான் உங்களை அவ்விதமாய் செய்ய வைக்கிறான். ஆகவே இவைகள் எல்லாம் சாத்தானின் செயல்கள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, கிறிஸ்துவ சகோதரர்களே, கிறிஸ்துவ சகோதரிகளே, கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டு கிறிஸ்துவின் உபதேசத்தின் பிரகாரம் நடக்க கொஞ்சமாவது முயற்சி செய்யுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஊழியக்காரன் சொல்றதெல்லாம் முக்கால்வாசி சாத்தானுடைய பிள்ளைகளா தான் இருக்கிறாங்க இன்னைக்கு. ஹல்லேலூயா. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் 18ஆம் அதிகாரத்திலே 35, 36, 37 நீங்கள் பாருங்கள். இவை இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. ஹல்லேலூயா. இந்த ராஜ்யம் இயேசுவுக்குரியது அல்ல. இயேசு இப்பொழுது இந்த உலகத்தை ராஜ்யம் செய்யவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய விலையேறப்பட்ட நண்பர்களே, பிரியமான சகோதரிகளே, இந்த உலகத்தை இயேசு கிறிஸ்து ராஜ்யம் செய்யவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் இந்த உலகத்தை ராஜ்யம் செய்வதற்கு வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆனா இப்பொழுது இந்த உலகத்தை இயேசுநாதர் ராஜ்யம் செய்யவில்லை. இப்போ நான் பேசிக் கொடுக்கிறேன். இப்போ சாத்தான் தான் ராஜ்யம் செய்து கொண்டு வருகிறான். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் சற்று சிந்தித்து பாருங்கள். என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்காதபடிக்கு என் ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். ஹல்லேலூயா. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீர் ராஜாவோ என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா தான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு ராஜா. இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், இந்த உலகத்தை உருவாக்கினவர், இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர். அவர் ஆட்சி செய்ய, அவர் ராஜ்யம் செய்ய வேண்டிய இந்த உலகத்தை சாத்தான் ராஜ்யம் செய்கிறான். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே இயேசு ராஜாவா இருக்க வேண்டியவர். ஆனால் சாத்தான் இந்த உலகத்திலே ராஜாவாக இருந்து கொண்டு வருகிறான். ஆகவேதான் அநேக கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி யோவான் ஸ்நானன் தலையை கேட்டது போல அநேக தலைகளை, அநேக கிறிஸ்தவர்களை 6,80,000 பேர் கிறிஸ்தவர்களை, உண்மையான கிறிஸ்தவர்களை இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனம் அந்த காலத்தில் அநேகரை கொலை செய்தது. ஹல்லேலூயா. சரித்திரத்தை வாசித்து பாருங்கள் நண்பர்களே, சகோதரிகளே. 6,80,000 கிறிஸ்தவர்களை ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனம் கொலை செய்தது என்று சரித்திரம் சொல்கிறது. ஏன் அவர்கள் கொலை செய்தார்கள்? இந்த உலகம் சாத்தான் ராஜ்யம் செய்து கொண்டு வருகிறான். சபையையும் ராஜ்யம் செய்து கொண்டு வருகிறான் சாத்தான். ஆகவேதான் அநேக கிறிஸ்தவர்களை கொலை செய்து கொண்டு வந்தான் அவன். ஹல்லேலூயா. ஆகவேதான் இயேசு பிரபு சொல்றாரு, இந்த உலகம் என்னுடைய ராஜ்யம் அல்ல. ஹல்லேலூயா. என்னுடைய ராஜ்யமா இருந்தால் ஒரு வார்த்தை சொன்னான் என்று சொன்னால் என்னுடைய தூதர்கள் வந்து அவர்கள் சண்டை போட்டு இருப்பார்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமா சொல்றா பாருங்க. இயேசுநாதர், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதான் அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்காதபடிக்கு என் ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்களே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக போராடி இருப்பார்களாம். ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்து கொண்டு வருகிற ஊழியக்காரர்கள் மத்தியிலே கொஞ்சமாவது ஒற்றுமை இருக்கிறதா?
அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்களே, இன்னைக்கு மனவாட்டி சொல்லிக் கொண்டு வருகிற ஒரு சில மனவாட்டி ஊழியக்காரர்களோடு இந்த பூமியில் இருக்கிறார்கள். ஸ்தாபன ஊழியக்காரர்களும் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு ஊழியக்காரர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்கிறதா? இயேசுநாதர் சொல்றாரு, என்னுடைய ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்களே எனக்காக. లేదుమా, ఒట్టుమే లేదు, సహోదర స్నేహం లేదు, அன்பு లేదు. ஹல்லேலூயா. அன்பே இல்லாத ஒரு ஊழியம், சகோதர சிநேகம் இல்லாத ஒரு ஊழியம், சகோதர சிநேகம் இல்லாத ஒரு ஊழியம். ஆனால் பேசுவதை பார்த்தால் சத்தியத்தை கரைச்சி குடிச்சு பயங்கரமா பேசுறது. அதெல்லாம் யார் நினைக்கிறீங்க? சாத்தாமா, சாத்தான். சாத்தான் உன் கூட இருக்கிறான். உனக்குள்ள ஒரு சகோதர சிநேகம் இல்ல, உனக்குள்ள ஒரு முழுமையான அன்பு இல்லைன்னு கொண்டாக்கா கிறிஸ்து உனக்குள் வாசம் செய்யல, சாத்தான் வாசம் செய்கிறான். சாத்தான் தான் எல்லா சத்தியத்தை குறித்து உன் மூலியமா பேசின்னு வரான். அன்பு இல்லைனாக்கா, சகோதர சிநேகம் இல்லைனாக்கா. ஹல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த உலகத்தை ராஜ்யம் செய்வது இயேசு கிறிஸ்து அல்ல. பாருங்க, நிறைய இருக்குது, என்னால் அவ்வளோ பேச முடியாது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ என்னால் பேச முடியும். சரி, நீங்கள் பாருங்கள், முக்கியமானதெல்லாம் நிறைய எழுதியிருக்கிறேன். இப்பவே 26 நிமிஷம் ஆகிப்போச்சு. நீங்கள் மத்தேயு 25:34 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுங்க? அல்லேலூயா. ஒரு நாள் வரும், அல்லேலூயா, ஒரு நாள் வரும். அப்பொழுது உண்மையும் உத்தமமாக ஊழியம் செய்தவர்களை, உண்மையும் உத்தமமாக கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தவர்களை, உண்மையும் உத்தமமாக உண்மையான ஒரு சகோதர சிநேகம், உண்மையான ஒரு அன்பு, அந்த தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் தான் மனவாட்டி. வலது பக்கத்தில் நிற்கிறார்களே, பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், அவர்கள் யார் என்று பார்க்க போனால் அவர்கள் தான் கிறிஸ்துனுடைய மனவாட்டி. அந்த உண்மையான பியூர் மனவாட்டிக்கு தான் உண்மையான அன்பு இருக்கும். பியூர் மனவாட்டிக்கு தான் உண்மையான சகோதர சிநேகம் இருக்கும். அந்த பியூர் மனவாட்டிக்கு போராமை இருக்காது. அந்த பியூர் மனவாட்டிக்கு உன்னை குறிச்சு என்ன குறிச்சு போய் பேசாது. அந்த பியூர் மனவாட்டிக்கு கிறிஸ்துவின் அன்பு முழுமையாய் அவளுக்குள் இருக்கும். வார்த்தை அவளுக்குள் மலர்ந்து அவள் இருதயத்திலே தங்கி இருக்கும். அல்லேலூயா. அது என்ன செய்யுதுன்னு கேட்டாக்கா, ஊழியக்காரர்களை, உண்மையான ஊழியக்காரர்கள் பசியா இருக்கும்பொழுது அவர்கள் பசியை ஆற்றுவார்கள், போஜனத்தை கொடுப்பார்கள். துணி இல்லைனாக்கா அந்த துணியை கொடுப்பார்கள். சிறைசாலையில் இருந்தார்கள் சொன்னால் விசாரிக்க போவார்கள். தண்ணீர் இல்லை என்று சொன்னால் தண்ணி கொடுப்பதற்கு தண்ணி கொடுப்பார்கள் என்று வேத வாக்கியம் இவ்விதமாய் கூறுகிறது. அல்லேலூயா. இதெல்லாம் யாருக்கு செஞ்சான்னு கேட்டாக்கா, கிறிஸ்துவுக்கு செய்தார்கள். அல்லேலூயா. யாருக்கு செய்தார்கள்? கிறிஸ்துவுக்கு செய்தார்கள். அவர்கள் யாருன்னு கேட்டாக்கா, தேவன் சொல்றது, பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானதற்கு முன்பாகவே உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அப்போ கிடைக்கும். இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களிலே இந்த உலகத்தை ராஜ்யம் புரியும் பொழுது அங்கே வசிக்கின்ற மக்கள் யார் என்று பார்க்க போனால் உண்மையான பியூர் மனவாட்டி, கலப்படமில்லாத மனவாட்டி, அவர்கள் தான் இந்த உலகத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். மற்றபடி டுபாக்கோர் கிறிஸ்தவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஸ்தாபன கிறிஸ்தவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியவே முடியாது. அல்லேலூயா. ஏன்னா ஸ்தாபன கிறிஸ்தவர்களை ஆட்சி புரிகிறது யாருன்னு பார்க்க போனால் சாத்தான். அல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்தை, ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக பியூர் மனவாட்டிக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே. 40வது வசனம் பாருங்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய, மிகவும், இங்க ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. மெய்யாகவே சொல்லுகிறேன் என்பார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய விலையேறப்பெற்ற பிள்ளைகளே, உண்மையான தேவனுடைய ஊழியக்காரர்கள் 110 பேர் தான்.
100 பேர் தான், 100 பேர் தான் உண்மையான தேவனுடைய ஊழியக்காரர்கள். அந்த 10 பேர் இந்த உலகத்துல எங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, இந்தியாவை எடுக்க போனா இந்தியாவில் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. சரி, தமிழ்நாட்டை எடுக்க போனா தமிழ்நாட்டில் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. சரி, நான் வசிக்கிற இந்த சென்னையில தேடி பார்த்தா அந்த 10 பேர் எங்கனா இருப்பாங்க, தேடி தேடி பார்க்குறேன். 10 பேருமே கிடைக்கலையப்பா. அல்லேலூயா, கிடைக்கல. ஆகவே 10 உண்மையான ஊழியக்காரர்கள் இருந்தா போதும். அவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்யுங்கள், அவர்களுக்கு தேவையானதை நீங்கள் கொடுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, அது அவருக்கல்ல, நீங்கள் எனக்கே செய்தீர்கள். ஒரு அருமையான வார்த்தையை பாருங்கள். மிகவும் சிறியவராகிய என் சகோதரனுக்கு இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ, சிறியவராகிய என் சகோதரனுக்கு. அல்லேலூயா, சிறியவனாகிய என் சகோதரனுக்கு. நான் காலேஜ் வச்சுக்கிறேன், நான் பிளைட் வச்சிருக்கிறேன், நான் கப்பல் வச்சுக்கிறேன், நான் பெரிய மிக 1000 கோடி சொத்து வச்சிருக்கிறேன். அவங்க சிறியவர்களா, ஊழியக்காரங்களா? சொல்லுங்க. தேவனுடைய ஊழியக்காரர்களை வேதத்தை நீங்கள் பாருங்கள். அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க? தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய தீர்க்கதரிசிகள், அவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க. மிகப்பெரிய கோட்டீஸ்வரனா இருக்கிறாங்களா? சிறியவர்கள். அந்த சிறியவர்கள் தான் தேவனுடைய ஊழியக்காரர்கள். அந்த சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது அவருக்கே செய்தீர்கள். ஆகவே என்னுடைய வலது பக்கத்தில் இருக்கும் பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே, நீங்கள் வாருங்கள். இந்த உலகத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே உங்களுக்காகவே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற இந்த உலகத்தை, ராஜ்யங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆகவே அருமையான விலையேற பெற்ற நண்பர்கள், என்ன முக்கியமானதெல்லாம் இருக்குது, என்னால் பேச முடியல. அல்லேலூயா, டைம் ஆயிடுச்சு. ஓகே. ஆகவே இந்த உலகத்தை சாத்தான் கையில், சாத்தான் இந்த ராஜ்யத்தை புரிந்து கொண்டு வருகிற இந்த ராஜ்யங்களை ஒரு நாள் கிறிஸ்து இயேசு அவனிடத்திலிருந்து பிடுங்கி வலது பக்கத்தில் இருக்கும் மனவாட்டி பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தின் ராஜ்யங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அவர்களுக்கு ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு நாள் இந்த உலகத்தின் ராஜ்யங்களை உண்மையான கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய குமார்த்திகள், தேவனுடைய குமாரர்கள், தேவனுடைய மனவாட்டிகள் ராஜ்யம் புரிவார்கள். அல்லேலூயா. God bless you பிரியமானவர்களே. அடுத்த புதிய செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். God bless you.